வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் போஸ்டின் மதிய நேர பிரதான செய்தியுடன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். முன்னாள் அமைச்சர் விமல் வீரவங்ச போலீஸ் தலைமையகத்தின் விசேட விசாரணை பிரிவுக்கு அழைப்பு. மட்டக்களப்பு கோட்டமுனை கனிஷ்ட வித்தியாலய அதிபரை இடமாற்றம் செய்யக்கூடாது என தெரிவித்து பெற்றோர் ஆர்ப்பாட்டம். இந்தியாவின் பீகார் மாநில முதல்வராக நிதிஷ்குமார் பதவி பிரமாணம். இனி விரிவான செய்திகள். முன்னாள் அமைச்சர் விமல் வீரவங்ச இன்று முற்பகல் போலீஸ் தலைமையகத்தின் விசேட விசாரணை பிரிவுக்கு அழைக்கப்பட்டிருந்தார். 2011 ஆண்டு ஜூலை 17 உள்ளூராட்சி மன்ற தேர்தல் காலத்தில் சட்டவிரோத பேரணியொன்றில் கலந்து கொண்டதாக கடுவல மாநகர மேயர் JH புத்ததாச மேற்கொண்ட முறைப்பாடு தொடர்பான விசாரணைகளுக்காக முன்னாள் அமைச்சர் போலீஸ் தலைமையகத்திற்கு அழைக்கப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் அஜித் ரோஹன தெரிவித்துள்ளார். இதற்கமைய முன்னாள் அமைச்சரிடம் இன்று வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளது. முறைப்பாடு தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீஸ் விசேட விசாரணை பிரிவினர் மேற்கொண்டு வருவதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் மேலும் தெரிவித்தார். மட்டக்களப்பு கோட்டமுனை கனிஷ்ட வித்தியாலய அதிபரை இடமாற்றம் செய்யக்கூடாது என தெரிவித்து பெற்றோர் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மட்டக்களப்பு நகரில் உள்ள இந்த பாடசாலையின் அதிபருக்கு வழங்கப்பட்டுள்ள இடமாற்றத்தினால் கல்வி செயற்பாடுகளுக்கு இடையூறு ஏற்படுவதாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்தனர். தனிநபர் ஒருவரின் முறைப்பாடொன்றுக்கான விசாரணைக்கென கோட்டமுனை கனிஷ்ட வித்தியாலய அதிபரை கல்வி திணைக்களத்தில் இணைத்து வைத்திருப்பதால் தமது பிள்ளைகளின் கல்வி செயற்பாடுகள் பாதிக்கப்படுவதாகவும் பெற்றோர் சுட்டிக்காட்டுகின்றனர். சண்டேஸ்வரர் அதிபர் அவர்கள் வந்த பிறகுதான் விளையாட்டு போட்டிகள் நடைபெற்றது பாடசாலையில். இந்த இதெல்லாம் காரணத்தில் வைத்துக் கொண்டு ஒரு தனிப்பட்ட நபரின் கருத்தை மட்டும் கருத்தில் கொள்ளாமல் கோட்டமுனை கனிஷ்ட வித்தியாலய தரம் 5 படிக்கின்ற அனைத்து பெற்றோர்களின் கருத்தை கவனத்தில் கொண்டு இந்த சண்டேஸ்வர அதிபர் அவர்களை மீண்டும் இந்த பாடசாலையில் வைக்குமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். பிரின்சிபல மாத்திரம் என்று சொல்லி இப்படி பிரச்சனைப்படுத்துறதால பிள்ளைகள படிப்பெல்லாம் தடங்களா இருக்குது. ஸ்காலர்ஷிப் கிளாஸ்கள் எல்லாம் கட் பண்ணப்படுது. எங்களுக்கு அதிபர் இருந்தா தான் எல்லாம் சரியா நடக்கும் என்று நாங்க கேட்டுக்கொள்றோம். இந்த அதிபர் ஒரு சரியான செயற்பாடுகளோட இந்த பாடசாலையை கொண்டு நடத்தின இந்த 2 வருடம் அவருடைய செயற்பாடுகள்ல நாங்க இதுவரையும் எந்த குற்றம் குறைகளும் நாங்க காணல. அவர் விசேஷமாக இந்த ஆண்டு புலமை பரிசுகளுக்கு தங்களை தயார்படுத்துகிற மாணவர்களுக்கு பெரிதும் அவர் ஊக்கமளிக்கிறார். அவருடைய செயற்பாடுகளால எங்க பிள்ளைகளுடைய கல்வி தரம் உயர்ந்திருக்கிறது. இப்படியான ஒரு அதிபரை நீங்க இடைநிறுத்தம் செய்தா எங்களுடைய பிள்ளைகளுடைய கல்வி தரம் நிறைய பாதிக்கப்படும். கோட்டமுனை கனிஷ்ட வித்தியாலய மாணவர்களின் பெற்றோர் மேற்கொண்ட ஆர்ப்பாட்டம் தொடர்பில் மட்டக்களப்பு வலய கல்வி பணிப்பாளர் K பாஸ்கரனிடம் வினவினோம். குறித்த பாடசாலையின் அதிபருக்கு இடமாற்றம் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படும் கருத்து உண்மைக்கு புறம்பானது என அவர் குறிப்பிட்டுள்ளார். விசாரணைகளுக்காகவே அதிபர் மாகாண கல்வி திணைக்களத்திற்கு அழைக்கப்பட்டுள்ளதாக மட்டக்களப்பு வலய கல்வி பணிப்பாளர் மேலும் தெரிவித்தார். வரலாற்று சிறப்புமிக்க கச்சத்தீவு புனித அந்தோனியார் ஆலய வருடாந்த திருவிழாவில் இம்முறை 4000க்கும் மேற்பட்ட இந்திய யாத்திரியர்கள் கலந்து கொள்ள உள்ளனர். கச்சத்தீவு புனித அந்தோனியார் ஆலய திருவிழா எதிர்வரும் 28 மார்ச் 1 நடைபெறவுள்ளது. இந்த திருவிழாவில் கலந்து கொள்வதற்கென 4336 யாத்திரிகர்கள் பதிவு செய்துள்ளதாக இந்திய அதிகாரிகள் குறிப்பிடுகின்றனர். யாத்திரைக்காக 110 இயந்திர படகுகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் 2 இயந்திர படகுகள் பாதுகாப்பு சேவையில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய கடலோர பாதுகாப்பு படையினரால் அழைத்து வரப்படவுள்ள இந்திய யாத்திரியர்கள் சர்வதேச எல்லைப் பகுதியில் வைத்து இலங்கை கடற்படையினரிடம் ஒப்படைக்கப்பட உள்ளனர். திருவிழா நிறைவு பெற்றதன் பின்னர் எதிர்வரும் மார்ச் 1 யாத்திரியர்கள் இந்தியா திரும்ப உள்ளனர். இந்த திருவிழாவில் பங்கு பெற்றவுள்ள இலங்கை மற்றும் இந்திய யாத்ரீகர்களுக்கான சுகாதார மற்றும் குடிநீர் உள்ளிட்ட உட்கட்டமைப்பு வசதிகளை இலங்கை கடற்படையினர் ஏற்பாடு செய்துள்ளனர். 1905 ஆண்டு உருவாக்கப்பட்ட புனித அந்தோனியார் ஆலயம் 1974 ஆண்டு கைச்சாத்திரப்பட்ட கச்சத்தீவு உடன்படிக்கையால் இலங்கையின் நிர்வாகத்தின் கீழ் கொண்டுவரப்பட்டமை குறிப்பிடத்தக்கதாகும். இலங்கையில் விடுவிக்கப்பட்ட படகுகளை இந்தியாவிற்கு கொண்டு வருவதில் ஏற்பட்டுள்ள தாமதத்திற்காக தமிழக மீனவர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் இந்திய விஜயத்தை முன்னிட்டு நல்லெண்ண அடிப்படையில் தமிழக மீனவர்களின் 81 படகுகள் கடந்த 12 விடுவிக்கப்பட்டன. எனினும் இந்த படகுகள் இதுவரை இந்தியாவிற்கு கொண்டுவரப்படாமைக்கு தெளிவான காரணங்கள் இல்லை என தமிழக மீனவர்களை மேற்கோள் காட்டி இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன.
இலங்கையில் விடுவிக்கப்பட்ட தமிழக மீனவர்களின் படகுகள் குறித்து ஆராய்ந்த அதிகாரிகள் குழுவுடன் மீனவர் பிரதிநிதியும் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும் என ராமேஸ்வரம் மீனவர் சங்கம் தெரிவித்துள்ளது. எவ்வாறாயினும் இலங்கையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த படகுகளில் அநேகமானவை பழுதடைந்துள்ளமையே அவற்றை இந்தியாவுக்கு கொண்டு செல்வதில் தாமதத்தை ஏற்படுத்தியுள்ளதாக தமிழக மீன்வளத்துறை அதிகாரிகள் கூறியுள்ளனர். பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் இலங்கை விஜயத்தினால் இலங்கையில் வாழும் தமிழ் மக்களின் வாழ்வு மேம்படும் என பாரதிய ஜனதா கட்சி நம்பிக்கை வெளியிட்டுள்ளது. அத்துடன் மீனவர் பிரச்சினைக்கும் நிரந்தர தீர்வு கிடைக்கும் என அந்த கட்சியின் தமிழக மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார். தமிழகத்தின் பாம்பன் பகுதிக்கு நேற்று சென்றிருந்த அவர் ஊடகவியலாளர் சந்திப்பொன்றில் இந்த கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். பிரதமர் செல்வது தமிழர்களின் வாழ்வை மேம்படுத்துவதற்கு உதவும். குறிப்பாக இலங்கை தமிழர் பிரச்சனையில் இங்கே ராமேஸ்வரத்தில் இப்பொழுது கூட தூக்கு கயிற்றிற்கு பக்கத்தில் சென்ற 5 மீனவர்களின் உறவினர்கள் பெண்கள் வந்து உண்மையான முயற்சி எடுத்தீர்கள் என்று எங்களோடு இணைந்து அந்த பகுதியில் இருந்து 200 புதிய உறுப்பினர்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். ஆக மக்கள் எல்லாம் மீனவ சகோதரர்கள் எல்லாம் எங்களுக்கு ஆதரவாக வந்து கொண்டிருக்கிறார்கள். இலங்கை தமிழர்களுக்கு ஒரு ஆதரவான நிலைப்பாட்டை இன்னும் சொல்ல போனால் ஆக தமிழக மக்களுக்கு ஒரு நல்வழியை காண்பித்துக் கொண்டு ஒரு ஆறுதலான விஷயமாக பல்லாண்டு காலமாக தீர்க்கப்படாத இருந்த இலங்கை தமிழர் சகோதரர்களின் பிரச்சனை தீர்க்கப்பட போகிறதே என்ற மகிழ்ச்சியில் நாமெல்லாம் இருந்து கொண்டிருக்கின்ற நிலையில் மட்டக்களப்பு மாவட்ட பிரதான வீதியில் யானையின் அட்டகாசம் காரணமாக தாம் சொல்லனா துயரங்களை அனுபவிப்பதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். மட்டக்களப்பு மாவட்டத்தின் எல்லை கிராமமான வடமுனை ஊத்துச்சேனை கிராமத்தின் பிரதான வீதியில் அண்மை காலமாக யானைகளின் நடமாட்டத்தை அதிக அளவில் அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. யானைகளின் வருகையால் மக்கள் தினமும் அச்சத்தில் வாழ்ந்து வருகின்றனர். இந்த பகுதியில் உள்ள வீதிகளில் மாலை வேளைகளில் யானைகளின் நடமாட்டத்தினை காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த வெளிக்கு ரோடு அதால எங்களோட ஊடு அதால எல்லாம் பெரிய மேலாது ஒன்று செய்ய மேல பாடி ஊடு இந்த நெல்லு கில் எல்லாம் அடிச்சு உடைச்சு திண்டு வருது. போக்குவரத்தும் கடும் நடவடிக்கை தான் இருக்கு. ஆக்கள் வாரதும் இல்லை போறதும் இல்லை. 4 மணி 5 மணில இருந்து ஆக்கள் வருது இல்லை. இதேவேளை இரவு நேரங்களில் கிராமங்களுக்குள் வரும் யானைகளால் உடைமைகள் சேதமாக்கப்படுவதாக மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர். இது தொடர்பில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் தீர்வினை பெற்றுத் தருமாறு பிரதேச மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். தெனியாய விகாரை செல்வகந்த வனப்பகுதியில் தீ பரவியுள்ளது. நேற்றிரவு பரவிய தீ தொடர்ந்தும் பரவி வருவதாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார். இந்த தீ காரணமாக சுமார் 100 ஏக்கர் வனப்பகுதி அழிவடைந்துள்ளது. இத்துடன் நியூஸ் போஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. நியூஸ் போஸ்டின் மனத்தியாளர் செய்தியை 2:25க்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.